இல்ல கடுமையா விமர்சனம் வைக்கிறாங்க. வாங்கின காசுக்கு தவறு என்றால் வந்து தவறு ஒரு பழம் வாங்கின காசுக்கு மேல போறாங்க. அதுதான் தெரியுமா? ஏமா அங்க வந்து வேங்கவேல் தனி தொட்டி கண்டுபிடிக்கல 12 வருஷம் ஆச்சு. தயவு செய்து அதுக்கு முற்று என்னையாவது பிடிச்சி போட்டுங்க. சாமியார் கொலை வழக்குல அதானி அவர்கள் சந்தித்தாரா இல்லையா நம்முடைய முதல்வரை? அதான் சந்திக்கலன்னா அறிக்கை விட்டாங்களே, அப்புறம் என்ன சந்திச்சாங்களா இல்லையா இல்லையான்னு உச்சந்தில உட்காந்து கேட்டுட்டு இருக்கு. இப்ப எல்லாம் காலங்கள் மாறி போய் எப்படி அவரு சிரிக்காம பேசுங்க. உண்மையை சொல்றது நான் இதுங்க சிரிக்க எங்கன்னா ட்ரைனிங் பண்ணுமா சொல்லுங்க. நான் கூட போய் கத்துக்கிறேன். இல்ல நீ சார் அண்ணாமலை நல்ல கவனம் இருக்குதான் சார். அண்ணாமலை பேசித்தான் கவனம் இருக்குன்ற அவசியம் இல்லை. ஏன்னா போலீஸை பத்தா யார் வருவான்? திருடு. அப்புறம் ஓஹோ, பரபரப்பு அண்ணாமலைக்கு இல்லை, பரபரப்பு இவங்களுக்கு தான். ஆனா இப்ப வெளியே வந்து அதுக்கு திமுக உறவு இல்லைன்னு சத்தியம் பண்ண சொல்லுங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுக சேர்ந்த திரு காமாட்சி நாயுடு ஐயா அவர்களும், மேலும் புரட்சி தமிழகம் மற்றும் பறையர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார் இருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். திரு காமாட்சி நாயுடு ஐயா, அண்ணாமலை அவர்கள் லண்டனிலிருந்து ரிட்டன் ஒரு மிகப்பெரிய தடாலடியான அந்த அரசியல் வந்து மீண்டும் துவங்கியிருக்காரு. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே பல காரசாரமான விவாதங்கள் இரு தலைவர்கள் மத்தியிலும் நடந்திருக்கு. இப்போது வந்து ஜாமீன் அமைச்சர் என்றும் ரொம்ப பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது. நீங்கள்லாம் வழக்கு போட்டு நான் வந்து சிறைக்கு போகணுமா, நீ முடிஞ்சா என் மேலே வழக்கு போட்டுப்பாரு, நான் வந்து கடுமையாக இந்த குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தரவுகளோட சில குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாரு. பல புரிந்துணர்வுகள் ஒப்பந்தங்களும் வந்து அதானியினுடைய இது போடப்பட்டது, பெனால்ட்டி கூட நீங்கள் 250 crores நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு அப்படின்னு கூட மேற்கோள் காட்டுறாரு. நான் லண்டனுக்கு போய் நான் ஆக்ஸ்போர்டில் படித்தேன்னா நீங்கள் வந்து புழல் சிறையில் உட்காந்துக்கிட்டு கம்பி என்றதை படிச்சிங்க அப்படின்ற மாதிரி கூட பயங்கரமாக ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது. எப்படி பார்க்குறீங்க? புழல் சிறையில் ஒரு கம்பி எண்ணலையே, அவர் ஏதோ டாக்டர் ரூம்ல இருந்தாரு சொன்னாங்க. ஓ, கம்பி என்னதான் அசிங்கப்படுத்துறாரு அண்ணாமலை? கம்பி என்னதான் அசிங்கப்படுத்துறாரு அண்ணாமலை? அதாவது அண்ணாமலை வந்து ஒரு காவல்துறையினுடைய சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ், ஐபிஎஸ் ஒரு சூப்பர்டென்ட். அவர் ஒன்று எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அப்புறம் டிஎஸ்பி ஆகல, டைரக்ட் ஐபிஎஸ். ஆமாங்க, ஐபிஎஸ் எப்படி பண்ணாருன்னு தெரியும். என்ன பண்ண ஆகையினால அவருக்கு வந்து இந்த யுனெஸ்கோ அவார்டு பெரியார் வாங்க தான் சொன்னீங்களா? அவருடைய புத்தியில அவர் பேசுறாரு, போலீஸ் புத்தியில அவர் பேசுறாரு. அவர் பேசுறதுக்கு எல்லாம் வந்து அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு சார். அந்த புத்தி போலையே, நான் இந்த போலீஸ் புத்தி போகணும் இல்ல, ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி பேசணுங்கிறத கத்துக்கணும்னு வந்து பேசணும். போலீஸ் மாதிரியே வந்துட்டு கம்பி எண்ணி இருப்ப, நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் படிச்சேன், நீ கம்பி இவர் ஹாஸ்பிட்டல் இவர் தான் உலகத்துல நம்பர் 1 ஆக்ஸ்போர்ட்ல படிச்ச ஒரு வேற கேட்டாரா? ஆக்ஸ்போர்ட்ல கண்டுபிடிக்க லாக்கில் இப்ப 3 மாடி வீடு கட்டினா இவர். இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு பங்களா கட்டியிருக்காரு, எப்படி கட்டினாரு, என்ன வருமானம் வந்துச்சு, எத்தனை கோடி ரூபாய்க்கு கட்டினாரு, எல்லாம் இப்ப கணக்கு இருக்கு என்கிட்ட, எல்லாம் எடுத்து வச்சு. அண்ணாமலை என்ன நினைக்கிறா, தன்னோட உடன் பிறந்த சொந்த சகோதரர் அப்ஸ்கான்ல இருக்காரு, இவங்க நினைச்சா ஒரு செகண்ட்ல பிடிக்க முடியும், ஆனா வந்து திட்டமிட்டே வந்து இவங்கதான் வந்து அண்ணாமலைக்கு சொல்லு. சந்திரபாபு நாயுடு மேல போட்ட ஈடி கேஸ் என்னாச்சு, அதே மாதிரி மும்பைல இவர் மேல போட்ட ஈடி கேஸ் எல்லாம் என்னாச்சு, தள்ளுபடி பண்ணீங்களே, எந்த ரூபத்துல என்ன விஷயத்துல தள்ளுபடி பண்ணீங்க, அதுக்கு ஒரு வழி இதுக்கு ஒரு வழியாயான்னு கேளு. திருப்பி நான் என்ன கேக்குறேன், அறப்போர் இயக்கம் நாங்க உங்க காலில் விழுந்துட்டோம், ஏன் எங்களை தள்ளுபடி பண்ண மாட்டேங்குன்னு சேர்த்துக்காங்க. நாங்க என்ன மஸ்துக்கு அறப்போர் இயக்கம் இந்த மாதிரி 100கணக்கான குற்றச்சாட்டு கடந்த ஆட்சி காலத்துல நடந்தது சுட்டி காட்டுறாங்க. ஏன் உங்க லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு வந்து இன்னும் வழக்கு பதிவு ஒரு விஷயம் நல்லா கேபி பார்க்கு தொட்டாலே செவர் அப்படியே இடிஞ்சு விழுது, கை புண்ணுக்கு ஏது கண்ணாடி. அருகில் இருக்கக்கூடிய அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் சொல்றாரு, இதுக்கு வந்து நாங்க உரிய நடவடிக்கை எடுப்போன்றாரு.
அது மறு செகண்டே வந்து சேகர் பாபு அவர்கள் வந்து மறுக்கிறாரு. இல்ல 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 அது வந்து அறிக்கை வரணும், அறிக்கை வந்து நாங்க வந்து எடுப்போம் அப்படின்றாரு. என்ன கை புண்ணு கண்ணாடியா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. அப்படி இல்லப்பா, அந்த சார் இப்போ உங்களுக்கு உங்க கடந்த ஆட்சியில செஞ்ச அந்த முறைகேடுகள் சம்பந்தமா அறப்போர் இயக்கம் எத்தனையோ வந்து குற்றச்சாட்டுகளே முன்வைத்தது. ஏன் உங்களுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்யல? கேவி பார்க்கு உதாரணமா நான் வந்து மேற்கோள் காட்டினேன். ஏங்க போன ஆட்சியில் நாங்க செந்தில் பாலாஜி கிட்ட என்னன்னா நாங்க பேசுறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னென்னமோ இப்ப நல்லபடியா ஆகிட்டல. நாங்க வந்து அண்ணா இடத்துல ஒரு தண்ணி வச்சிருக்கோம். அது ஒரு 3 தடவை இப்படி தலையில தெளிச்ச உடனே எல்லா பாவங்களும் அப்படியே கரை. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, சந்திரபாபு நாயுடு வழக்கு என்ன ஆனது, அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் கேளு. அஜித் பவாருடைய வழக்கு என்ன ஆனது, அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. அதே கேள்வியை வந்து அண்ணாமலை உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எந்த வழக்கு நாங்க வாபஸ் வாங்கியிருக்கோம், யார் மேல போட்டோம் வழக்கு, எந்த வழக்கு வாபஸ் வாங்கியிருக்கோம், இல்ல திருட சொல்லிட்டு கூட்டு பக்கத்துல வச்சுனீங்களா? எந்த வழக்கு? செந்தில் பாலாஜி அவர்களுடைய விவகாரம் தான் கேக்குறேன். செந்தில் பாலாஜியுடைய வழக்குங்கிறது 1,12,000 ரூபாய் உள்ள வழக்கு. அந்த வழக்கு தான் என்ன கிடையாது. நாங்க போட்ட வழக்கு 1,12,000 ரூபாய் தான். டிரான்ஸ்போர்ட்ல ஊழல் பண்ணதாக அவர் மேல் நாங்க லஞ்சம் வாங்கியதாக, வேலை வாங்கி தரேன் என்று லஞ்சம் வாங்கியதாக செந்தில் பாலாஜி கூட ஒத்துப்பாங்க சார். ஆனா காமாட்சி ஒத்துக்க மாட்டாரு சார். அந்த அளவுக்கு மண்டையில கிறுக்கு, திமுக கிறுக்கு வச்சு போயிடும். ஆமா இல்ல கடுமையா விமர்சனம் வைக்கிறாங்க. தவறு என்றால் வந்து ஒரு படம் வாங்கின காசுக்கு மேல போறாங்க தெரியுமா? ஓ அதான் இது. தவறு என்றால் ஒரு தவறு என்று ஒப்புக்கொள்வதற்கு என்ன, ஏன் உங்களுக்கு அந்த மனம் ஏன் லஞ்சமே தவறு இல்லைனானே அப்புறம் நீங்க லஞ்சம் வாங்க போய் தவறான முந்தைய அரசு மீது லஞ்ச புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகார்கள் மீது காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கும். அதுக்குரிய இதை வந்து எல்லாம் ஆய்வு பண்ணி அதெல்லாம் தயார் பண்ணி தான் எடுக்க முடியுமே தவிர எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் செய்ய இயலாது. முன்னுமா எடுத்து கவுக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகி போச்சு. 4 வருஷம் என்ன, 40 வருஷம் தான் என்னங்க நிலைமை தெரியணும்ல. இப்ப எங்களுக்கு வந்து நேரு தம்பி ராமஜெயத்தினுடைய கொலை வழக்கு கிடைச்சு போச்சா? என்ன வேணா புடிச்சு போட்டுங்க அந்த ராமஜெயம் கொலை வழக்குல. உங்களை ஏன்னா எதுக்கத்தான் ராமஜெயம் ஏமா அந்த வந்து வேங்கவேல் தனி தொட்டி கண்டுபிடிக்கல, 12 வருஷம் ஆச்சு. தயவு செய்து அதுக்கு முற்று என்னையாவது பிடிச்சி போட்டுருங்க ஐயா ராமஜெயம் கொலை வழக்குல. நான் கூட ஒத்துக்கிறேங்கய்யா. இல்ல சார், அப்போ இப்ப இனிமே ஏதேனும் வந்து தீர்வு கிடைக்காத ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா நீங்க அந்த ராமஜெயம் தான் அளவுகோல வைப்பீங்களோ? அப்படி இல்லப்பா, எதுவா இருந்தாலும் சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்க. இப்போ முதல்வரோ அந்த துறை சார்ந்த அமைச்சரோ தெளிவுபடுத்தணுமா இல்லையா? அந்த இடத்துல இருக்காங்களா இல்லையா? அதானி அவர்கள் சந்தித்தாரா இல்லையா நம்முடைய முதல்வரை? அதான் சந்திக்கலன்னா அறிக்கை விட்டாங்களே, அப்புறம் என்ன சந்திச்சாங்களா இல்லையான்னு உச்சந்தில உட்காந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வீடியோ காட்டுங்க, ஏற்கனவே எப்பயாவது சந்திச்சிருப்பாங்க. அதான் வீடியோ தான் இப்பதான் எல்லாமே இணைக்கலாம். இந்த ஒரு சினிமா படம் கூட ஒண்ணு வந்துச்சேன், இந்த நடிச்ச படம், விஜய் ரஜினிகாந்த் நடிச்ச படத்துல ஒரு பொண்ணை ரேப் பண்ற மாதிரி எல்லாம் கூட ஒரு காட்டுவான். கடைசியில பார்த்தா அதெல்லாம் சட்டம். இப்ப கலைஞர் கூட உயிரோட வந்து பேசுறாரு. அது ஒரு நவீன பகுத்தறிவு. இப்ப எல்லாம் காலங்கள் மாறி போச்சு. சிரிக்காம பேசுறீங்க. உண்மையை சொல்றது நான் இதுங்க சிரிக்க ட்ரைனிங் பண்ணுமா சொல்லுங்க, நான் கூட போய் கேட்டுக்கிறேன். இல்ல நீங்க எப்படி ஆளு ஜலதக பிரதாபனா ஜலதப பிரதாபன் நீங்க பரவாயில்ல தெலுங்குல சொல்லுங்க. தெலுங்குல என்னத்த சொல்றது? சார் இப்போ லண்டன்ல இருந்து வந்திருக்காரு, தன் மீது ஒரு கவனம் ஈர்க்கிறதுக்கு தான் அண்ணாமலை இப்படியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரா? கடுமையான விமர்சனங்கள் தான். செந்தில் பாலாஜி நல்லவரா சொல்லுங்க. ஏன் ஒரு அப்பாவி மேல போய் இந்த மாதிரி வந்து அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் முன்னாள் ஐபிஎஸ் இந்த மாதிரி சொல்றாருன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே தெரியாது. அப்பழுக்கற்ற கட்சி திமுக. அது எல்லாமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வள்ளலாறு தான். வள்ளலாறு ஆழ்வாரு அது மாதிரி தான். அவங்கள மேல குறை சொல்றீங்களேன்னு சொல்லுங்க. அதாவது எங்கேயோ ஒரு மூலையில் சும்மா ஒரு 200 300 இல்லை ஐயாவுக்கு என்ன பெருசா பலன் இருக்கும்? 1000 கோடியில இப்படி ஐயாவே பேசுறாருன்னா அப்படியே மேல 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 கணக்கு பண்ணி போ, ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல ஏறுங்க. அவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்கன்னு பாருங்க. இல்லையா அப்படியே நீங்க பாக்குறீங்க? அவர்கள் வந்து அவ்வாறு வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். கழகத்தினுடைய அந்த ஒரு பிடிப்பு, கொள்கை பிடிப்பு அப்படின்னு நீங்க எடுத்துக்கூடாதா? ஊரெல்லாம் உங்களுக்கு ஒரு மேட்ரு இல்லை. இப்ப உங்களுக்கு தெரியல செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு
எனக்கு தெரியும், அந்த கேமராமேனுக்கு தெரியும், இந்த அவருக்கு தெரியும். ஏன் ஐயாவுக்கு மட்டும் தெரியல? அதாவது ராஜ விசுவாசம் இருக்கலாம். ஏங்க இந்த மாதிரி ராஜ அடிமையா இருக்கு. யாருக்கிட்ட நேரடியா பணம் வாங்கினாரு, அவருடைய பிஏ வந்து அவருடைய இமெயில் ஐடிய தவறாக பயன்படுத்தி அதை யூஸ் பண்ணா அதுதான் தவறு. அதனால நீங்க பண்ணுங்க, நீங்க ஒரு இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு உங்க வாதத்தை நீங்க வைக்கலாமேங்க. நான் என்னத்துக்கு இம்ப்ளீடு பெட்டிஷன் போடணும்? இவ்வளவு சப்பக்கட்டு கட்டுறீங்களா? இதெல்லாம் கவனிப்பாங்கல்ல. ஏங்க நேத்தும் இல்ல இன்னைக்கும் இல்ல, உச்ச நீதிமன்றம் கூட கேள்வி எழுப்பி இருக்கு. நீங்க என்னப்பா ரிலீஸ் பண்ண உடனே ஜாமீன் கொடுத்த உடனே அமைச்சர் பதவியை மறுநாளே நீங்க கொடுக்குறீங்க, சாட்சியங்களை வந்து இவர் அழிச்சிருவாரோன்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே பயப்படுதுங்கய்யா. இப்போ வரக்கூடிய 12ஆம் தேதி வந்து அதுக்கு ஹியரிங் வருது. உச்ச நீதிமன்றம் அதுக்கு உண்டான இது ஹியரிங் வருது. அது உச்ச நீதிமன்றம் அதுலயே வந்து பார்ப்பனியம் சீஃப் ஜட்ஜ் முந்தா நாள் இதுல போய் பரிஷத்துல வந்து அதுக்கு இதுக்கு என்னங்கய்யா? பிஎம்எல்ஏ வந்து ஆக்ட வந்து திட்டமிட்டு இந்த பார்ப்பனியம் வந்து பூத்தி இருக்கு. அதனாலதான் செந்தில் பாலாஜியை வந்து இவ்வளவு தூரம் அடக்கி வச்சிருக்காங்க. 427 நாள் 21 அவரோட தியாகத்தை நீங்க குறைச்சிடாதீங்க. ஏன்னா முதலமைச்சரை விட அதிகமான நாட்கள் வந்து புழல் சிறையில் இருந்தாராம் அவரு. உண்மைதான். ஏன்னா அவர் தியாகம் பெருது, அந்த தியாகத்தை விட உறுதி பெருதுனார்ல, அந்த உறுதியை நீங்க கம்மியா மதிப்பிட்டுறாங்க. ஓகே, திரு ஏற்படுத்தி சார், அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்து தமிழகத்துக்கு வந்திருக்காரு. தன் மீது ஒரு கவன ஈர்ப்பு ஏற்படுத்துறோம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் வந்து இப்படியான ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச்சை வந்து வெளிப்படுத்துறாரா சார்? அண்ணாமலை நல்ல கவன ஈர்ப்பு தான் சார். அண்ணாமலை பேசித்தான் கவனம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா போலீஸை பார்த்தா யார் ஓடுவான்? திருடர். அப்புறம் ஓஹோ, பரபரப்பு அண்ணாமலைக்கு இல்லை, பரபரப்பு இவங்களுக்கு தான். எதையாவது அந்த மனுஷன் கல்லறைகளில் விட்டுற போறாரு அப்படிங்கிறது தானே தவிர அண்ணாமலைக்கு பரபரப்பு இல்லை. இல்லை, இதுவரை அவர் கலரி என்னத்தை புறப்பினாரு? செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போறது யார் காரணம்? இவர் தான் காரணமா? என்ன பாக்குறீங்க? சொல்லி வச்சு அனுப்பல. ஏங்க சொல்லி வச்சது ஏற்கனவே கேஸ் பெண்டிங்ல இருந்துச்சு. பெண்டிங்ல இருந்த கேஸ இடி வந்து ரைடு பண்ணுச்சு. அப்புறம் ஒன்னும் ஆகல. இப்ப இடி ரைடு பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா ஜெயிலுக்கு போனோம்னு? இன்னும் புதுசா பிடிச்சி ஜெயில போட்டேன்னு சொல்றேன் அப்படி மாதிரி ஐயா பேசுறாரு. ஐயா பேசுறாரு, நம்ம என்ன பேச முடியும்? சரி, சொல்லி வச்சு செஞ்சாரு. இதை தவிர நிறைய பண்ணாரு. அதெல்லாம் என்னாச்சு? ஒன்னொன்னா வரும், ஒன் பை ஒன். ஒன்னொன்னா எப்ப வருங்க? இப்ப நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வந்து வெளியிட்டாரு. ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, ஃபைல்ஸ் 3 நிறைய ஃபைல்ஸ் வந்து வந்துச்சு டிஎம்கே ஃபைல்ஸ். ஆனால் அதன் அடிப்படையில் வந்து எந்த ஒரு இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள் மீதோ திமுகவினுடைய நிர்வாகிகள் மீது யார் மீதும் வந்து வழக்கு வந்த மாதிரி தெரியலையே சார். இது வந்து அப்ப இதன் மூலமா என்ன தெரிய வருது? அப்ப முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்கள் அவதூறு சொல்றாரா? ஏன்னா முதல் டிஎம்கே ஃபைல்ஸ் 1 வெளியே வரும்போது மரியாதைக்குரிய டிஆர் பாலு அவர்கள் வந்து அவதூறு சொல்றாருன்னு நீங்க சொல்றீங்கல்ல, வழக்கு அவதூறு. அண்ணாமலை அவதூறு சொல்றாருன்னு சொல்றீங்கல்ல, அப்படியே கட் பண்ணி இவங்க செட் பண்ணிட்டாங்களா அப்படி சொல்லுங்களேன். இல்ல ஏற்கனவே அர்த்தம் இருக்குல்ல. இல்ல சார், ஏற்கனவே அவதூறுனா அவதூறு வழக்கு போடுங்க. டிஎம்கே ஃபைல்ஸ் 1க்கு போட்டாங்க, டிஆர் பாலு அவர்கள் போட்டார். அப்புறம் வேற டிஆர் பாலு பத்தி தான் சொன்னாரா? இல்ல, அவரு ஒரு திமுக சார்புல போட்டாரு. இது வந்து எங்க திமுக மீது ஒரு அவப்பேர் உண்டு செய்யக்கூடிய வகையில இருக்குன்னு சொல்லி வழக்கு தொட்டிருக்காரு சார். இப்போ நம்ம பார்க்கிறோம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா மீதும் அவர் வந்து அவதூறு சொன்னாருன்னு சொல்லி பல வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து அதை சொன்னாங்க. ரத்தாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்களுக்கு வந்து அறைகோல் விட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் அண்ணாமலை அவர்களால் சொல்லப்பட்டதா இல்லையா? என்ன வரலாறுனா நீங்க பேசத்தான் வரலாறா? எல்லாம் வரலாற்று சிற்பி நீங்க. அப்போ தேவரையா இந்த மாதிரி சொன்னாரு சார். நீங்க எதை வச்சு சொல்றீங்க? அதுக்கு மறுப்பு சொன்ன இவங்க வச்சு சொல்றீங்க. இவங்க சொன்னா எல்லாம் கல்வெட்டுல எழுதுந்து, மற்றவங்க எல்லாம் தண்ணியில எழுதுந்தா. நான் அந்த விஷயத்துக்குள்ள போல, உங்களோட பார்வை எப்படி இது பாருங்கன்னு தான் நான் சொல்றேன். இல்ல, தரவுகளோடு யாரு சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை தானே சார். நீங்க சொல்றதானப்பா தரவு. தரவோட பேசுறவங்க நீங்க மட்டும் தானே. மத்த யார் பேசுறான் தரவு இல்லாம அவதூறு பேசுறவங்க தானே உங்க பார்வையில. அதுக்காக சொல்றேன். சரி, ஓகே. திரு காமேஷ் ஐயா,
நீங்கள் சொல்லக்கூடியது மட்டும்தான் வந்து உண்மை, 100% அது உண்மை. மற்ற வலதுசாரிகளோ உண்மையின் பிள்ளைகள் இல்லை இவங்க, வலதுசாரியோ சத்தியத்தின் பிள்ளைகள். திமுக எதிர்ப்பவர்களுடைய சான்றுகள் எல்லாமே வந்து பொய்யா புரட்டுகளா? நாங்க ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது அவதூறுகள் எங்களால் பேச இயலாது. உண்மையை ஆட்சிகள்னா அவதூறா பேசுவீங்களா? நாங்க பொறுப்புல இருக்கோம். பொறுப்புல இருக்கும்போது தவறான வார்த்தைகளை உபயோகிக்க இயலாது. உண்மையைத்தான் நாங்க பேச இயலும். இதுதான் உண்மை. எங்களுக்கு மட்டுமல்ல, மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் அது பொருந்தும். ஜட்ஜில நாங்க போட்ட பிச்சை நீங்களா, அது அவதூறா உண்மையா? ஜட்ஜு நாங்க போட்ட பிச்சை, ஒருத்தர் 2 பேர் ஏசி வந்து ஜட்ஜ் ஆகிறோம்னா நாங்க போட்ட பிச்சை, அது அவதூறா உண்மையா? அது போன நூற்றாண்டு. அதே இப்ப அப்படியே முட்டாப்பையில அதே ஆண்டா இப்ப பேசணும் கேட்க வேண்டியதானே? அதான் அதுக்கு அர்த்தம் அதுதான். நீங்களா புரிஞ்சுக்கிட்டா சரி. RS பாரதியை திட்டுறீங்க? RS பாரதி இல்ல, உங்களை தான். நானா சொன்னேன்? நீங்க தானே நாய் கூட BA படிக்குது இப்பெல்லாம். ஆமா ஆமா. அந்த ஆள் என்ன படிச்சாரு தெரியல, அவர் லாயர் படிச்சாருன்னு நினைக்கிறேன். லாயர். ஐயோ சாரி, அப்ப இது பிராக்டிசிங் அட்வொகேட் மாதிரி அடிக்கடி. அவர் பிராக்டிசிங் அட்வொகேட் தாங்க, சீனியர் அட்வொகேட் தான். ஏன்னா ED வந்தா சந்தில ஒளிஞ்சு பார்ப்பாரு, பாத்ரூம்ல யாருன்னா குளிக்கிறாங்கன்னா ஒளிஞ்சு பார்க்குற மாதிரி. திரு அண்ணாமலை அவர்கள் விளம்பர பிரியரா இருக்காரு. தன்னை வந்து எல்லா பேசு பொருளா இருக்கணும் எப்போதுமே அப்படிங்கிற ஒரு நோக்கம் தானே அப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா DMK ஃபைல்ஸ் எத்தனையோ ஃபைல்ஸ் வெளியிட்டாரு. ஆனால் திமுக மீது யாருமே வழக்கு பதிவு செய்யலை சார், எக்ஸப்ட் செந்தில் பாலாஜி. அந்த குற்றச்சாட்டு தானே வைக்கப்படுது. யார் பதிவு செய்யணும்? மத்திய அவங்களோட இயந்திரங்கள் இருக்கு, ED இருக்கு, CBI இருக்கு. அதாவது ஊழல் வழக்கு அதாவது ஊழல் வழக்கு இல்லை முறைகேடு வழக்கு வந்த பிறகுதான் ED உள்ள வரும். ED நேரடியாக வந்து யாராவது பிடிச்சிருக்கா சொல்லுங்க? ஏதாவது ஒரு வழக்கின் பேர்ல தான் ED உள்ள வரும். மணி லாண்டரிங் ஆயிருக்கு அப்படின்னு பிறகுதான். நீங்க தான் 3 வருஷத்துல 2 FIR தானே போட்டிருக்கீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. பேசுறீங்க சொல்லுங்க சார். ஏற்கனவே போட்ட லஞ்ச ஒழிப்பு வழக்கு எல்லாத்தையும் வாபஸும் வாங்கிட்டீங்க. அப்புறம் எப்படி நடக்கும்? இறைவன் என்றைக்கு ஆணை எடுக்கிறானோ அன்னைக்கு நடக்கும். ஆனா செலக்டிவா தான் வந்து இந்த EDயா இருக்கட்டும், CBI இருக்கட்டும் செயல்படுது. எதிர்கட்சிகளினுடைய ஊழல் அதாவது எதிர்கட்சிகள் தான் திட்டமிட்டு வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. கூட்டணி கட்சியினர்லாம் வந்து வாஷிங் மிஷின் போட்டு துவச்சிடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு BJP மீது வைக்கப்படுது. அது உண்மைதானே? இப்ப கூட ஐயா சொன்னார், சந்திரபாபு நாயுடு ஜெயில இருக்கிறவன் மிக வெளியே வருகிற BJP சேர்ந்தவங்கன்னு சொன்னாங்கன்னு பொருளை கலப்பிட்டாங்க. அப்புறம் என்னங்க என்னத்த பொருளை கலப்பினாங்க? இல்ல செய்தி வந்துச்சு இல்லையா, என்னை வந்து BJP என்ன வந்து சொல்லி என்ன வந்து பிரஷர் பண்றாங்கன்னு சொன்னார் இல்லையா? ஆமா. ஆனா இப்ப வெளியே வந்து அதுக்கு BJP திமுக உறவு இல்லைன்னு சத்தியம் பண்ண சொல்லுங்க. அவங்க டெல்லியில ஆட்சி பண்றாங்க, நாங்க மாநிலத்துல ஆட்சி பண்றோம். எடப்பாடி அடிமை நீங்களா? நீங்க நாங்க அடிமையும் இல்ல, ஒரு மசரும் இல்ல. அவங்களோட நாங்க ஒரு ஒன்றிய அரசு அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்க கொடுக்கிறோம். அமித்ஷா விட்டு தோட்டத்துல வேலை செய்றீங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. ராஜ்நாத் சிங் ஓடோடி வர்றாரு நம்ம கலைஞரோட நாணயம் திறப்புக்கு. இதுல என்ன உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? முத்தமிழ் முருகன் மாநாடுலாம் நடத்துறீங்க. நாங்க திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் இங்க பாரு, ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒத்து போனா தான் மாநிலத்தை டெவலப் பண்ண இயலும். அவங்களோட சண்டை போட்டு யாருக்குமே தெரியாத தத்துவத்தை சொல்லிட்டாரு ஐயா. நாங்க சண்டை போட்டுட்டு இருக்க இயலாது. சரி, இப்ப இந்த வெள்ளத்துல பேரிடர் நிதி என்ன வாங்கிட்டீங்க? இணக்கத்தை கடைபிடிச்சு இன்னும் கொடுக்கறேன்னு இருக்காங்க. இந்த கமிட்டி வந்து எவ்வளவு கொடுப்பாங்க? அதான் பாத்துட்டு போயிட்டு எவ்வளவு கொடுப்பாங்க? என்ன கொடுக்கறதோ கொடுக்கட்டும். சனியை எதை கொடுத்தா என்ன, எதை கொடுத்தாலும் நல்ல உறவோடு தானே இருக்குன்றீங்க. அப்புறம் என்ன? மக்களுக்கு நாங்க செய்யறத நாங்க செய்யறோம். அவங்க எல்லாமே நீங்க செஞ்சுட்டாலும் அதான் பார்த்தோமே. என்னத்த பாத்தீங்க? மழையில பாப்பீங்க செஞ்சது. சோ அதனால நீங்க வந்து நினைக்கிற மாதிரி இல்லைங்க. எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி மக்களின் நலனை பேணி காக்குற ஆட்சி. அதனால இந்த 5 மாவட்டத்துல பேணி காக்குற ஆட்சி. இப்ப நீங்க உறுதியா இருக்கீங்களா அதிமுகவினோட ஆட்சி காலத்துல அதானியினுடைய அந்த நிறுவனம் சார்பாக அந்த நிலக்கரி என்பது இறக்குமதி செய்யப்பட்டது, அவர்கள் வழியாகத்தான் அதிமுக ஆட்சியில கூடுதல் விலை கொடுத்து வாங்கினார்கள் அப்படின்றதுல உறுதியா இருக்கீங்க இல்லையா? ஆமா. அப்போ திமுக ஆட்சியில அது கண்டினியூ ஆகுது இல்லையா? அப்ப அந்த ஊழல் வந்து திமுகவும் உடந்தையாகுமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. மேலும் ஏன் வந்து
எடப்பாடியார் அவர்கள் மீதோ அது துறை சார்ந்த அமைச்சர்கள் மீதோ ஏன் இன்னும் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வழக்கு பதிவு செய்யல? அதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்களே போன வாரம் கூட. லஞ்ச ஒழிப்பு ஆவி போய் ஆறி போச்சு இட்லி. தேர்தலுக்கு முன்னதாகவே எல்லா தலையங்கங்களையும் செய்தியா வந்துச்சு. நிலக்கரி இறக்குமதியில வந்து ஊழல் நடந்திருக்கு, 6000 கோடி ரூபாய் சொல்லி எல்லா செய்திகளிலும் வந்து தலையங்கம் வந்துச்சு. அதனுடைய என்ன ரெஸ்பான்ஸ் திமுக அரசு கொடுத்துச்சு? இல்ல அப்ப எடப்பாடியாருக்கும் அப்போ திமுகவுக்கு ஏதாவது ஒரு லிங்க் ஏதாவது இருக்கா? நீங்க என்ன ரொம்ப போற்றி பாதுகாக்கிறீங்களே? அண்ணா திமுக ஆட்சியில தான் நடந்த தவறு. நீங்க உங்க நடவடிக்கை எடுக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு உங்களுக்கு? நடவடிக்கை இல்ல எடப்பாடி உங்களுக்கும் தொடர்பா அல்லது அதானி அவர்களுக்கும் டைரக்டா உங்களுக்கு தொடர்பா? அதானிக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அதானி இங்க சம்பந்தம்னா அதாவது பொண்ணு செய்ய போறோம்ல, முதலீடு செய்ய சம்பந்தம்னா பொண்ணு 2 கோடியா 20 கோடியா ஒரு அமௌண்ட். இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு இருந்துச்சு, அதுல கூட அதானி 40,000 கோடி கிட்டத்தட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. அப்ப ஒரு பக்கம் வந்து பிரதமர் வந்து அதானி அம்பானிக்கான ஒரு பிரதமர், அவரு நாட்டு மக்களுக்கான பிரதமர் அல்ல அப்படின்னு சொல்றது, அதானி அம்பானி வந்து இந்த நாட்டுக்கே கேடு அப்படின்னு சொல்றது. ஆனா தமிழ்நாட்டுல வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்ம தாராளமா தொழில் பண்றதுக்கு யாரு வந்தாலும் வரவேற்பு பண்ணத்தான் செய்வோம். ஆனா கொள்ளையடிக்க யாரையும் விட மாட்டோம், அவ்வளவுதான். நாங்களே முடிச்சிருவோம். இது ரொம்ப ஓவருங்க. திமுக குடிக்க வேண்டாம், அப்படியே சாப்பிட்டுருவேன். அதாவது ஹார்லிக்ஸுக்கு வரும்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ அதானி வந்து உங்க அரசியல் ரீதியில உங்களுக்கு எதிரி, இவங்க மத்தியில கூட இந்தியா கூட்டணி முழுக்க முழுக்க பிரச்சாரத்தை முன்வைத்தது அதானி அம்பானி தான் பிரதமரா இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க. அப்ப இவர்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு அந்த நிலக்கரி இறக்குமதி அந்த சம்பந்தமான ஊழல்ல? இல்ல நீங்க அதானிக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு ஆளை கொடுங்க, நாங்க வந்து அவர் கூட பிசினஸ் பண்றோம், வேற யாரும் இல்ல இல்ல, அவர் தானே இருக்காரு, அவர் தானே எல்லாத்தையும் செய்வாரு சார், அவன் செய்யற மாதிரி இன்னொருத்தர் செய்வார் சார் அப்படின்னு சொல்லுங்க, நாங்க மாத்திக்கிறோம். என்னங்கய்யா இதெல்லாம் வந்து யாருங்க ஒரு பெரிய அளவுல அந்த ஆளு வந்து இன்னைக்கு அதான் நான் சிம்பிளா சொன்னேன், போட்டு இதெல்லாம் வந்து ஒரு 50,000 60,000 கோடி ப்ராஜெக்ட் எடுத்து வேலை செய்யற அளவுக்கு திறமை படைச்சவன் அவன் ஒருத்தன் தான் இந்தியாவில இருக்கான். அப்புறம் என்ன, அவனை விட்டா வேற ஆள் இல்ல, அதனால நம்ம பண்றோம், அவ்வளவுதான். ஆனா ஊழல் பண்ணக்கூடாது சொல்லிட்டோம். ஏன் வந்து நம்ம தேர்தல் போது இவ்வளவு கடுமையான பிரச்சாரம், தேர்தல் போது பிரச்சாரம் இருந்தாலும் பண்றோம், ஊழல் நாங்க சொல்றோம். இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தா ஊழல் பண்ணக்கூடாது, தமிழ்நாட்டுல நேர்மையா இருக்கணும். அதாவது ஒரு ஊழல் பெருச்சாலி தமிழ்நாட்டை தவிர மத்த எல்லா மாநிலத்திலயும் தமிழ்நாட்டுல மட்டும் வேலை தொடங்கிறதுக்கு முன்னாடி மலையில இருக்கிற மாரியம்மன் கோயில போய் கல்பெடுத்து ஏற்றி சத்தியமா ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சத்தியம் மட்டும் கொஞ்சம் ஏதாவது சத்தியம் வாங்கிட்டீங்களா? சத்தியம் வாங்குறோமோ பிரத்யம் வாங்குறோமோ தெரியாது. பட் தமிழ்நாட்டுல வந்தா எங்களுக்கு கலைஞர் வந்து வாஜ்பாய் ரைட் பர்சன் இன் லாங் பார்ட்டி அப்படின்னு சொன்ன மாதிரில இருக்கு. அப்படியே வச்சுக்கோ, தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும் நல்ல தமிழ்ல கூட நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டாரு சார். வந்து ராங் மேன் இன் திராவிட மண்ணில் ஒரு தவறான ஒரு மனிதர் அப்படி எடுத்துக்கலாமா? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, அத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்க ஆட்சியில தவறு மொத்தத்துக்கு எங்கேயும் நடக்கக்கூடாது, எதிலும் இருக்கக்கூடாது. ஊழலற்ற ஒரு ஆட்சி அமைச்சு இருக்கிறதுதான் திராவிட மாடல் ஆட்சி. 16,000 கோடி ரூபாய் சாட்சி, 16,000 கோடி ரூபாய் செங்கம் பாலமே சாட்சி. இந்த ஒரு வெள்ளத்துல வெள்ளம் வந்து ஒரு அதிகமான மழை பொழிவு வந்து பயங்கர வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போனா இவ்வளவு பேசுற குஜராத்ல 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பாலம் போட்டாங்கல்ல, அந்த பாலம் என்னாச்சு? குஜராத் கடல்ல போட்டாங்கல்ல கண்ணாடி பாலம். குஜராத்தி கேட்கட்டாங்க, குஜராத்தி கேட்கறான், மயில் கேட்கறான். இதெல்லாம் புயல்ல வந்து இதெல்லாம் அது கூட புயல்ல போல, அத இதுல கிளாப்ஸ் ஆச்சு. ஆனா நம்மது வந்து புயல் மழையில வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போய் 10 நாள வெளித்தல கட்ட முடியாத புயல் மழை போல
5 நாளா பெஞ்ச மழை. அதே மாதிரி 10 பாலம் அடிச்சு மச்சா அந்த ஒரு பாலம் இது. நீங்க ஒண்ணு போய் கேக்குறீங்க. இப்போ நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டுனா ஊழல் நோ, கரப்ஷன் நோ, அதெல்லாம் இருக்கவே கூடாது ஆமா. திமுக ஆட்சியில அப்படின்னு நீங்க. ஆமா. ஆனா சார் கேக்குறாரு பக்கத்துல செந்தில் பாலாஜி வச்சுட்டு நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாரு. செந்தில் பாலாஜி என்ன ஊழல் பண்ணாரு நீ கண்டுபிடிச்ச? நிறைய ஊழல் என்ன கண்டுபிடிச்ச. சார் நீங்க ஒரு உங்க ஆரம்ப ஆட்சி காலத்திலேயே வந்து கீழே கடையில கூட 10 ரூபா கூட வாங்கினாங்களே பாட்டிலுக்கு. யார் வாங்கினா? செந்தில் பாலாஜி கவுண்டர்ல நின்று 10 ரூபா வாங்கின மாதிரி சொல்றாங்க. உள்ள இருந்த அண்ணாச்சி வாங்கினாங்க. அந்த திருட்டு பையில வாங்குறாங்க, எங்க மேல பழைய போடுறோம்னா அதுக்கு தான் நாங்க இப்ப பில்லு போடணும்னு சொல்லிட்டோம். எப்போ இந்த 4 வருஷம் கழிச்சு பில்லு போடுறோம். பில்லு போட்டு தான் பில்லு போட்டு தான் இன்னும். அது நேற்று பேப்பர்ல பாத்தீங்கன்னா எலைட்ல ஒரு பாட்டிலுக்கு 100 ரூபாய் அதிகம். ஓஹோ. சோ இதெல்லாம் வந்து முறைகேடு இல்லைங்க. சட்டவிரோத பார்கள்லாம் வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சியில பெருகி இருக்கு அப்படின்னு. எங்க சட்டவிரோதமா எந்த பார் இருக்கு? ஏதாவது ஒரு பாரை காட்டுங்க. பகுதி எல்லாமே சட்டம் தாங்க. சட்டவிரோதத்தை எல்லாம் சட்டமா அவருக்கு என்ன இந்த மாதிரி அவருக்கு வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ பேசுவாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே பிடிக்காது. அவர் எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் பேசலாம். நான் ஆளுங்கட்சியில உட்காந்துட்டு இருக்கேன். நாங்க வெறும் இல்ல, சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் பேச இயலும். சட்டத்தை மீறி பேச இயலாது. சட்டத்தை மீறி பேச இயலாதுன்றாரு. ஆனா அதே செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாங்க 11 மணிக்கு ஆட்சி பண்ணிட்டோம்னா 11 மாட்டு வண்டி எடுத்துட்டு போ அல்ல அல்லு அப்படின்னாரு. அது சட்ட பூர்வமானதா சட்ட எதிரானது ஐயா? அது அல்லு வல்லு ஆத்துல மணல் அள்ளி வீர கட்டின்னு சொன்னதுக்கு அதை போய் பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன். பேங்க்ல பணம் செலவுகள்லாம் உள்ள போய் எடுத்துக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமா? பேங்க்ல செக்க போட்டு நம்ம எதிரில் ஒருத்தர் நடந்து வந்தா என் வீட்டுல பொண்டாட்டிக்கு கம்பல் இல்ல, இவர் நான் கம்பல் போட்டு போறாலும் கம்பளை வச்சு அறுத்தேன் காதோட. அது ஒரு குத்தமா? அது அவங்க தொழில் போல இருக்கு. அந்த தொழில் செயின் பணமும் ஒரு செயின் போட்டு போனா அர்த்தம் போனா அது ஒரு குத்தமா? உங்க தொழில் கழுத்துல 2 செயின் போட்டுருந்தா ஒரு செயின் தான் அர்த்தம், அது ஒரு குத்தமா? என்னங்க? அதாவது உங்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இப்படி குறிப்பிட்டாரா இல்லையா? தேர்தல் பிரச்சாரத்துல சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு பேசாதீங்கப்பா சார். தன் ஆட்சி வந்துருங்கிற மமதையில இப்படி பேசுறாருல்ல. ஆட்சிக்கு வந்த மமதை கெம்மதெல்லாம் எங்களுக்கு எப்பயுமே எங்களுக்கு அந்த மாதிரி கிறுக்கெல்லாம் பிடிக்காது. நாங்க எப்பயும் உண்மை, நேர்மை, வாய்மை இது 3க்கும் தான் நாங்க தான் அத்தாரிட்டியே. ஆமா, வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும், அவ்வளவுதான். ஓகே. பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கம் மிக்க நன்றி.